ஹதீஸில் வருது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தில் மசூரா செய்து எடுத்து செய்யக்கூடிய செயலாக நம்ம எடுத்தோம். நம்மகிட்ட இருக்குது, பணங்காசு இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அறிவு இருக்குது, அதே மாதிரி அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் நம்ம கடப்புலன்னு செஞ்சோம்னா அதில் ஒரு இது இருக்காது, பறக்கத்து இருக்காது, நம்ம தோல்வியை காண முடியும். ஆனால் இந்த மசூரா அடிப்படையில் நம்ம இஸ்லாமிய அந்த சரியத் அடிப்படையில் நம்ம செய்கிற பொழுது அல்லாஹ் தஆலா பெரிய பறக்கத்து கொடுக்குறான். அந்த பறக்கத்துக்கு நம்ம சொல்லவே முடியாது, மறைமுகமான பறக்கத்து அந்த மக்கள் மத்தியில் நம்ம காணுகின்ற மக்களுக்கு மத்தியில் வந்து ஊடக பொறுப்புகள் வந்து போட்டுச்சு. இதில் வந்திருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தமாக ஜெயலலிதா பாய் வந்திருக்காரு, காய்கறி சம்மந்தமாக நம்ம அம்ஜத் பாய் வந்திருக்காரு, கண்ணு சம்மந்தமான உமர் பாய் வந்திருக்கிறாரு, பல்லு சம்மந்தமாக பிளட்டு சம்மந்தமாக அவங்க ராகிராஜியார் வந்திருக்கிறாரு, உடை சம்மந்தமாக சுகேபாஜியார், உணவுப் பொருட்கள் இறைவனுடைய மாபெரும் திருமண திருப்பூருக்குள்ள மஸ்ஜிதை முன்னிறுத்தி மஸ்ஜித் மூலமாக மட்டுமே 1700 குடும்பத்திற்கு அல்லாஹ்வுடைய ஈடுபாட 12 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெறக்கூடிய முதல் பணி இந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணி. இதுவும் மாஷாஅல்லாஹ் சிறப்பாக நடந்துட்டு அந்த பணியும் நம்ம பொறுப்பதிகாரியாக அந்த சங்கமம் நிகழ்ச்சி நம்ம ஏற்படுத்தி இந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதையும் மஸ்ஜித் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு மஸ்ஜிதாக போகலாம். திருப்பூரில் இருக்கிற எல்லா மஸ்ஜிதுக்கும் போகிறோம். அந்த மஸ்ஜிதில் அந்த மகளால் இந்த மாதிரி மாணவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்களெல்லாம் திரட்டி இப்போ ஒன்று வார்த்தை சொல்ல முடியாது, ஆதரவற்றவர்களுக்கு நம்ம ஆஜியார் முகமது ஆஜியார் இன்னைக்கு வர வச்சிருக்கப்ப இன்னைக்கு நல்லா சிறப்பாகி வச்சிருக்காங்கன்னா இது மஸ்ஜிதுக்கு தான் நம்ம அல்லாஹ்வுக்கு தான் நன்றி சொல்லணும். இது இறைவிழாக்களை நம்ம செஞ்சுக்கூடிய அந்த அடிப்படை சிறப்பாக செய்யக்கூடிய பள்ளி இவங்க மூலியமா 60 கிட்ட போகிற விஷயம் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற அண்ணாநகரில் இருக்கக்கூடிய பள்ளி செயல்படுத்தும், மங்களத்தில் இருக்கிற பள்ளி செயல்படுத்தும். இப்போ ஒரு 5-6 பள்ளிவாசல் மட்டும் அந்த போட்டோகளை அனுப்புகிறாங்க, மிச்ச பள்ளிவாசல் அனுப்பலாம். ஆனால் திருப்பூரில் 50 பள்ளிவாசலில் சேவை குழுவால் மிக சிறப்பாக அது இளைஞர்களுடைய பட்டாளத்தோடு செயல்படும். யார் பொறுப்பெடுத்துக்கிறீங்களோ அவங்கள எல்லாம் எங்கேயோ கொண்டு போய் வச்சுருவான். பொருளாதார விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், சிறப்பாக்கி வச்சுருவான். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய பணியை வந்து வெளி உலகத்துக்கு பரப்புறீங்க. அதனால ஒரு ஏழைக்கு போகிற உணவு போய்கிட்டே இருக்கும். இன்னொரு ஏழைக்கு அது மூலிமா அதை பார்த்துட்டு இன்னொரு நிர்வாகம் செய்வாங்க. அந்த நன்மை உங்களுக்கு வந்து இல்லை. இந்த நிர்வாகம் கொடுக்குற சேவை என்ன பணி இருக்குதோ அதை நான் புகைப்படமாக எடுப்பேன், வீடியோவாக எடுப்பேன், எடுத்து நான் வெளிப்படுத்துவேன். நீங்கள் உங்கள் பொதுத்தளங்களில் பதிவு செய்யுங்க. இல்லைன்னா மாவட்ட சேவை குழுவினுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு பதிவு செய்யுங்க. நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணுறோம். இது மாதிரி இருக்குது. யாராவது ஒரு ஆள் இன்ஸ்டாலிங்க நான் பள்ளியாசில் வச்சு செய்கிறேங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருவான். எல்லா விதத்துலையும் உங்களுக்கு உதவி இருக்கும். இது வந்து பள்ளியாசில் வச்சு நம்ம செய்யறப்ப ஒவ்வொரு வேலையும் பள்ளியில் தான். சொல்லப்போனால் வாட்ஸ்அப் தளத்தை நம்ம சிம்பிளாக நினச்சிட வேண்டாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் போடுற பதிவு வந்து அல்லாஹ்வுடைய உதவி பள்ளியிலேருந்து சேரங்காட்டி பல உதவிகளை நம்ம கண்டிருக்கோம். குறிப்பாக இப்போ போன வாரம் எத்தனையோ நாங்கள் போட்டிருந்தோம், எங்கள் பள்ளியாசலுக்கு செட்டு போடணுங்க, இது மாதிரி வெயிலில் காஞ்சிருக்கு அப்படின்னு போட்டான். எங்கே இருக்கிறவங்களுக்குன்னே தெரியல. அவர் உள்ளத்தில் போட்டு அவர் ஆஜியார் ஃபோன் அடிக்கிறார். அது என்ன செலவாதுன்னு சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுத்துட்றேன். நல்லா போட்டிருக்கான். அப்போ இது எதுக்குன்னு கேட்டால் இது விழிப்புணர்வுக்கு நம்ம பள்ளியாசல் தேவைக்கு தான் செய்கிறோம். தனி மனிதரை நம்ம விளம்பரப்படுத்துறதுக்கு இல்லை. நம்மளோட வேலை குறிக்கோள் வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம அதில் வரவே வேண்டியதில்லை. நம்ம எந்த அளவுக்கு மறந்து இருக்கிறோமோ நம்மளோட வாழ்க்கை அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கும். வரணும், இந்த போட்டால் நிற்கணும், அந்த கான்செப்டே வேண்டாம். நம்மளுடைய நோக்கம் வெளிப்படுத்துறது தான் நோக்கம். சார் அந்த பொறுப்பை வந்து யார் எடுத்துக்கிறீங்க? நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? நம்ம நிர்வாகத்தினுடைய கண்ட்ரோல் தான். நம்ம என்ன சேவை செஞ்சாலும் நமக்கு மஸ்ஜித் தான் இடம். மஸ்ஜிதை தாண்டி மாற்றி பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஆஃபீஸை போட்டு செஞ்சீங்கனால வேண்டியதில்லை. நமக்கு மஸ்ஜிது இந்த மஸ்ஜித் நிர்வாகம் தான், நமக்கு வழிகாட்டி ஆலிம்கள் தான். இதை கொண்டு தான் மஸ்ஜித் சேவைக்குழு 13 ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு மசூரானா ஆலிம்களை வச்சு தான் செய்வோம். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நடவடிக்கைக்கு போகாது, இனியும் போகாது. நான் வந்து வக்ஃபு பண்ணிடுறேன். என்னுடைய 98 945 71 061 நான் வக்ஃபு பண்ணிடுறேன். அந்த நம்பரில் எதுனாலும் நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டேன், ஆயுசு நீடிச்சு கொடுக்கட்டும், இன்னும் நிறைய சேவை செய்யணும் இந்த சமூகத்துக்கு. இந்த சமூகம் நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்கு, அதை சரியான முறையில் கொண்டு போகணுங்கிறதுல நம்ம இப்போ இறங்குறோம். அதனால அந்த நம்பர் வந்து ஆஜியார்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டுரும். மகளாலிருந்து மாவட்ட சேவை குழுவில் வந்து நாங்கள் வந்து உங்கள் கூட பயணிக்கிறோங்க, சோசியல் மீடியாவில் வந்து நாங்கள் உங்கள் கூட பயணிக்கிறோம். இது இல்லாமல் வெளி உலகத்துக்கு நாங்கள் மாவட்ட சேவை குழுவில் நாங்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு நாங்கள் சமூக பணியை வந்து இப்போ அம்ஜத் பாயெல்லாம் தினசரி காய்கறிக்கு போகிறாரு, அதை வந்து வீடியோ எடுக்கிறது. சத்யானர்லேருந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள். அதுலேயுமே நானும் இருக்கேன், அவரும் இருக்காரு, ஆஜியார் இருக்காரு.
ஆமா இல்ல இப்போ இது எங்க இன்ஸ்டால அடுத்த இலக்கு நம்ம அதுதான் சொல்ல போறோம். இப்போ இந்த சோசியல் மீடியா வந்து கொஞ்சம் தொய்வா இருக்குன்னு சொல்றாங்க, கொஞ்சம் சோசியல் மீடியாலாம் வெளி உலகத்துக்கு வரமாட்டேதுன்னு சொல்றாங்க. அதுக்கான திட்டமிடலாம் இன்ஷால்லா நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். எம்எஸ்கேக்குன்னு சொல்லி எல்லா நிகழ்வுகளையும் கொண்டு போறதுக்கு ஒரு யூடியூப் ஒன்று ப்ரொமோட் பண்ண போகிறோம், ஒரு வெப்சைட் ஒன்று கொண்டு போகிறோம், ட்விட்டர் ஒன்று கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஃபேஸ்புக்கு தனியாக ஆல்ரெடி திருப்பூர் மாவட்ட மஜீத் சேவைக்குழுன்னு ஒன்று கொண்டு போகலான்னு இருக்கோம். இது எல்லாமே நல்லா கவனமாக கேட்டுங்க. எனக்கு என்னுடைய நம்பரில் இல்லை, நான் வக்ஃபு செய்யப்பட்ட நம்பர்லேருந்து பதிவு நடக்குது. இது எல்லாமே ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஏன்னா சேவைக்குழு விஷயம் எதுவுமே வெறி வர மாட்டேது. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் 100 ஃபோட்டோ வருது, டக்குன்னு தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா 2500. இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று குறைஞ்சி வச்சு 4000 பேர் 5000 பேர் பார்வையாளராக இருக்காங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் பார்க்கறதே இல்லை, தள்ளிடுறாங்க. இது எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது? ஆனால் ஃபேஸ்புக்கில் காமிக்கும். வேலை நம்ம வேலைக்கு இறங்கினா போதும், அவன் வேலை செஞ்சுக்குவான், ரப்பு செஞ்சுக்குவான். 6வது தான் படிச்சுக்கணும். எனக்கு எழுத தெரியாது, எழுத படிக்கவும் தெரியாது. தமிழ் எப்படி டைப் எப்படி எல்லாமே இன்னைக்கு தான் வலைதளங்கள் வந்துருச்சுங்களா. இன்னைக்கு பூரா ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, ஜெமினி வந்துருச்சு, ஜீப் எல்லாமே வந்துருச்சு. இதையெல்லாம் நம்ம பயிற்சி கொடுப்போம் அவங்களுக்கு. இப்போ இதை வந்து ஒரு 10 பிள்ளையாசல் எப்படி போவோம், இப்படி போறப்ப ஒரு 10-30 பேர் ரெடி ஆயிட்டாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு இந்த வலைதளங்களை எப்படி பயன்படுத்துறதுங்கிற விஷயத்த கிளாஸா எடுத்துருவோம். யூடியூபுக்கு உண்டான பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருவோம் இன்ஷால்லா. அது வந்து இப்போ ஒரு கூட்டுக்கு 3 சாவி இருக்குதுன்னா அந்த மாதிரி அந்த பாஸ்வேர்டு வந்து நம்மள்ட்ட ஒரு சாவி இருக்கும், மிச்சம் 2 சாவி திருப்பூர் மாவட்டம் மஜீத் சேவைக்குழு கூட்டமைப்பில் இருக்கும். எல்லாம் கலந்து பேசுவாங்க. சிந்தனை சுரங்கத்திலேருந்து அந்த நம்பரை வாங்கிக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்டுகளை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த நம்பரை சிந்தனை சுரங்கத்தில் யூடியூப்லங்கிறதுல வந்து எல்லா செய்தி வரதில்லைங்க. குறிப்பாக திருப்பூர் செய்திகளில் வந்து எல்லாமே வரதில்லை. அப்போ நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு யூடியூப் ஒன்று வேணும். அதான் ஏதாவது அபிப்பிராயம் இருந்ததுன்னா இல்லைங்க இது வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரினா சொல்லுங்க, இல்லை செஞ்சுக்கலாம்னா ஊடகத்துறை வந்து புதுசாக இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோட சேர்ந்தது தான். முசாபா செய்யும் போது மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல ஒரு மூமினுடைய பாவங்கள் வந்து உதிர்ப்பு அல்லாஹ் வந்து நீக்கிறான் அப்படிங்கிற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவங்க சகாபாக்கள் எழுதி வச்சனால தான் இன்னைக்கு நம்ம வந்து அந்த நமக்கு தெரியுது. 1500 வருஷம் கடந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், சகாபாக்களுடைய வரலாறு பார்க்குறோம், அதுக்கு பின்னாடி இப்போ இந்த வழிமார்களை பார்க்குறோம். இதெல்லாமே அவங்க அந்த ஊடகத்துறையில் அன்னைக்கு செஞ்சது தான். அது மாதிரி இந்த ஊடகத்துறை இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணும்போது அது நமக்கு இன்னும் வந்து பயனுள்ளதாக தான் இருக்குமே தவிர இல்லை தேவைதான். காலத்துக்கு ஏற்ப விஷயங்கள் அது வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் எப்படி இருந்தது வந்தது, இப்போ இந்த காலத்துக்கு வந்து அந்த யூடியூப் ட்விட்டர்லாம் தேவையான விஷயங்கள் தாராளமாக அதை இன்ஷால்லாம் ஆலோசனை சொல்லுங்க. தாராளமாக அதுக்கு ஆள்கள் நியமிச்சு இன்ஷால்லா செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஓகே, அது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு போட்டுட்டீங்க இல்லையா? இது வந்து சேவையை மட்டும்தான் நம்ம மையப்படுத்துகிறோம், நபர்களை மையப்படுத்தலை, எந்த ஒரு கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணலான்னு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் போச்சுன்னா ஓகே, வேற எதுவும் இல்லை. துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் துறை சார்ந்து போடுங்க, எல்லாமே போடுங்க. அவரு கண்ட்ரோல் இருக்கிறது அவருனால தமிழ்நாடு ஃபுல்லா போடுறாரு, ஒரே முடிய மாட்டேங்குது. இது நம்ம திருப்பூருக்குன்னு கொண்டு போக போறோம். அடுத்தது வந்து நீ 25 நிமிஷம் ஜெயலலிதா பேசுறோம், அதை யூடியூப்ல ஏற்றிடுவோம், அதை லிங்க் அனுப்பிச்சு. சோஷியல் மீடியால 2-3 விஷயம் பேசப்பட்டுச்சுங்க ஐயா. சிலது என் போட்டா வரலங்கிறாங்க. எது இல்லை நம்ம சொல்ல விஷயத்த சொல்கிறாங்க ஐயா. ஏன் எங்களுடைய சேவை ஃபோட்டோ வரல, அதெல்லாம் வருதுல, அப்படி இப்படின்லாம் நிறையா வருது, அந்த கருத்துக்கெல்லாம் வருது. எங்களுடைய இலக்கு இப்போ இல்லை, மரணிக்கிற வரைக்கும் மஸ்ஜிதில் செய்யக்கூடிய சேவையை மட்டும்தான் வெளிப்படுத்துவோம். இன்னைக்கு ஹாஜியார் ஜாகீர் ஹாஜியார் வந்து மஸ்ஜிதை முன்னிலைப்படுத்தி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு பள்ளியாசலுக்கு போகிற வரைக்கும் ஜாகீர் ஹாஜியார் கூட பயணிப்போம். ஜாகீர் ஹாஜியாரோட பணி நடக்கும். இந்த சோசியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு மஸ்ஜிது கூட இணைஞ்சு தான் செய்யும். மஸ்ஜிதில் மசூரா செய்யப்பட்டால் மட்டுமே அந்த விஷயத்தை மசூராவின் அடிப்படையில் வீடியோ எடுக்கப்படும், ஃபோட்டோ எடுக்கப்படும். அதுக்கு இந்த சோசியல் மீடியா இணங்கி வரும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் கம்பெனிலையோ உங்கள் அலுவலகத்திலையோ அல்ல வச்சிங்கன்னா ஒருபோதும் இந்த சோசியல் மீடியா பயணிக்காது. கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ மஸ்ஜிதில் தான் பரக்கத்து இருக்கு. நீங்கள் மஸ்ஜிதில் செய்கிற வரைக்கும் நாங்கள் அது கூட பயணிப்போம், அதனுடைய வெளிப்பாடு உலக அறிய செய்வோம். இந்தியா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களோட திட்டத்துக்கு முபாரக் பாயோட நம்பரை போட்டு நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோ முடிஞ்சால் நீங்கள் எடுத்து போடுங்க, இல்லைன்னா கூப்பிட்டா வந்துடுறோம். அதில் எந்த மாட்டு கருத்து இல்லை. ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம அப்டேட் பண்ணணும். மஸ்ஜிதுலேருந்து நடத்தணும், மஸ்ஜிதில் மசூரா பண்ணதாக இருக்கணும். நமக்கு பள்ளிவாசல் மஸ்ஜிதில் செய்யக்கூடியதான் சேவை. நான் பொறுப்பெடுத்தது மஸ்ஜித் சேவைக்கு பொறுப்பு செஞ்சோம். மசூராவில் முடிவு பண்ண விஷயத்த நோட்டில் ஏற்றணும், கையெழுத்து வாங்கியிருக்கோம்.
நான் தனிப்பட்ட முறையில் எந்த விஷயத்தையும் செய்யல, மசூரா அடிப்படையில் தான் செஞ்சிருக்கு. رفرف يا قلب وامضي نحو المدينة. رتل حنيني واحتضن مناك، خذ حنيني يا ختام الأنبياء، إن عمري وسنيني وردة وأنت ما إليت شعري يا يقيني، إن في اللقاء شفاء فيه سري، يا ختام الوحي يا مسك الهدايا، يا جمالا قد غدا للخلق آيات، رحمة منك تدلت وتجلى، منك نور وعليه القلب صلى، منك نور وعليه القلب صلى.